எங்கள் வாழ்வை நாமே தீர்மானிக்கும் ஒரு உள்மன பிரகடனத்தை நாமே எமக்குள் ஏற்படுத்திக் கொண்டோம். எங்களுக்கென்று தனியாக சொல்லவுள்ள ஒரு தேசத்துக்குரிய அத்தனை வளங்களும் நிறைவாக இருந்தன. நீர்வளம், நிலவளம் என எல்லாமே ஒரு சேர தனித்து போன தனித்துவர்களாக நாம் கவனிக்கப்பட்டோம். உலகால் ஏணி ஏற்றம் பாம்பிறக்கம் என்கின்ற சிறுபிள்ளை விளையாட்டை கூட உன்னதமான வாழ்வியல் தத்துவம் என்கின்ற உண்மைக்கேற்ப திடாத்திரமான மனவலிமையை தரவில்லை ஒரு தேசம் இருந்தது எமக்கென்று. எங்கள் தேச மயில்களும் குயில்களும் நள்ளிரா வேளைகளிலும் சுதந்திரமாய் நடமாடி தெரியும் ஒரு உன்னத தேசம் இருந்தது. இன்றெங்கே அவை? எங்களுக்கே உரித்தான நாகரிக குழந்தைகள் எங்கள் மடிகளிலேயே துள்ளி விளையாடிய ஒரு தேசம் இருந்தது. இன்று எல்லாமே கருவறுக்கப்பட்டு அரிதாரம் பூசப்பட்ட ஒரு கொடுநிலத்தில் எங்கள் வாழ்வு கொடும் முதலைகளினால் கவ்வப்பட்டிருக்கிறது. எங்களுக்கேயான தனித்துவ வாழ்வு என்று பஞ்சாமிர்த கலவையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எதுவும் எப்படியும் இருக்கட்டும், அடக்கி வைக்கப்பட்ட மூச்சுக்காற்றை சுதந்திரமாய் விட்டு ஒன்றை மட்டும் உறக்க சொல்வோம். எங்களுக்கென்றும் இந்த உலகில் ஒரு தேசம் இருந்தது. ஆதங்கத்தையும் அதிர வைக்கும் மன உணர்வையும் தன் கவிவரிகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் கவிஞர் வெற்றி துஷ்யந்தன். தனித்து விடப்பட்ட தலைவன் என்ற ஒரு தலைப்பிலே எல்லாமே வெகு இயல்பாய் வாய்த்திருந்த பெருங்காலம் ஒன்றினான வாழ்தல் எங்களுக்காயிருந்தது.